வணக்கம் மைவித்தி நண்பா. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேஎஸ் அப்டேட் பற்றி சொல்லியிருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சார் வந்து வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் கேஎஸ் எப்போ வந்து அப்டேட் ஆகி வரப்போகிற வீடியோ போட்டிருந்தாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அதில் யாரெல்லாம் அப்டேட் பண்ணுற வீடியோவும் அதிலே சொல்லியிருப்பார். அதாவது சில்வர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர் அண்ட் கிரவுண்ட் மெம்பர், இந்த மாதிரி மெம்பர் மட்டும்தான் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். உங்களால் வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் ஆப்பை திறந்து அந்த சைடில் இருக்க 3 கோடை கிளிக் பண்ணி 3வது ஆப்ஷனாக கேவிசி ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்கெண்டில் ஒர்க் நடந்தால் தான் போட்டிருப்பாங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக பொறுமையாக படித்து பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவசரமாக பண்ணி தப்பு பண்ணிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி வந்து நிறையா இந்த மாதிரியான கரெக்ஷன் வேலைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வந்து அதை பண்ணுறாங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் பிரச்சனை, அப்படி வந்து என் அக்கௌண்ட்டில் தப்பாக போட்டேன் சார் கரெக்ஷன் பண்ணுறாங்க, பேர் தப்பாக போட்டேன் சார் கரெக்ஷன் பண்ணுறாங்க, ஃபோன் நம்பர் தப்பாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எந்த கரெக்ஷனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கான வீடியோ இதை பண்ணுறோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கேஎஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும், ஆதார் கார்டு இருக்கணும், அதே மாதிரி பேங்க் புக் இருக்கணும், பேங்க் புக்கு வந்து ஆதார் கார்டும் பான் கார்டும் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கம்பெனியில் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி நான் குரூப்லேயே நிறைய பேர் மெசேஜும் போட்டாங்க. உண்மையான ஒரு தகவலாக இருந்திருந்தால் நானே வந்து வீடியோ போட்டிருப்பேன். நான் எதுலேயும் எந்த வீடியோலையும் சொல்லலை. காரணம் எல்லாம் உண்மைத்தன்மையாக இருந்தால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடாத இருந்தேன். ஏன்னா கம்பெனியில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணதுக்காக நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அந்த மாதிரி கம்பெனி என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி முழு வீடியோவாக உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், பண்ண முடியலன்னா நான் இதை பற்றியான முழு வீடியோவாக இந்த சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் அப்டேட் பண்ணி எப்படி எல்லாம் உள்ளே போய் அப்டேட் பண்ணுங்கிறத பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனியில் 65 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க. இந்த 65 லட்சம் கஸ்டமரும் இந்த மாதிரி வந்து நம்மளோட கேஎஸ் அப்டேட் வந்து பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா சர்வரே ஸ்லோவாகிடும். சர்வர் ஸ்லோவாகும் போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து சரியாக ஓப்பன் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட லீடரோ உங்களுக்கு தெரிஞ்ச நபரோ நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் யாரும் என்ன பண்ண தேவைன்னா அவசரமாக போய் பண்ண தேவையில்லை. அப்படி வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நான் போடுற வீடியோவை நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டைம் இருக்குது, அவசரப்பட்டு பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைவித்தி நண்பாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனையும் பதிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கான நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதேமாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டால் கூட அதுக்கான வீடியோவை அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.